பி. சுசிலா அவர்கள் சம்பளம் உயர்த்தியதை இயக்குனர் ஸ்ரீதரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பி. சுசிலா மட்டும்தான் பாடுகிறாரா, ஏன் பாடகி எஸ். ஜானகி பாடவில்லையா என்று கேட்டு தனது அடுத்த திரைப்படத்தில் பாடகி எஸ். ஜானகியை கமிட் செய்துள்ளார் இயக்குனர் ஸ்ரீதர். இயக்குனர் ஸ்ரீதர் தனது இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான சுமைதாங்கி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் பாடகி எஸ். ஜானகிதான் பாட வேண்டும், அவரை வைத்து தான் பாடல் பதிவு செய்ய வேண்டும் என்று இசையமைப்பாளர் எம். எஸ். விஸ்வநாதனிடம் கூறியுள்ளார். மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதனும் அப்படியே செய்துள்ளார். ஜெமினி கணேசன், தேவிகா, முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் வெளியான சுமைதாங்கி என்ற திரைப்படத்தில் 8 பாடல்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இதில் பெண் குரலில் வரும் 5 பாடல்களையும் பாடகி எஸ். ஜானகியே பாடியிருந்தார். குறிப்பாக மாம்பழத்து வண்டு, ராதைக்கேற்ற